ஒரு கலெக்டரை எழுப்பிட்டு இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அராஜகம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, முதல்ல அரசியலுக்கு ஸ்டாலின் வரும்பொழுது என்ன மாதிரியான அராஜகம் நடந்ததுன்னு அந்த சமயத்தில் இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அராஜகத்தின் உச்சம் இவங்கெல்லாம். அதனால தான் சொல்ல திமுக வேணாம்னு ஏன் சொல்றேன்னு இப்போ புரியல. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. மாவட்ட தலைவராக இருக்கட்டும், இல்லை லோக்கல் நிர்வாகியாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அனுதாபிகளாக இருக்கட்டும், ஞானசேகரன் போன்றவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான இன்ப செய்தி ஒண்ணு. எனக்கு தெரியும், கேளுடா. இன்னைக்கு அரசு சார்பாக நடந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில உதயநிதி மட்டும் இல்ல, இன்பநிதியும் கலந்துக்கிறாரு. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில உட்கார்ந்திருந்த கலெக்டரை எழுந்திருக்க சொல்லி அந்த சீட்டை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. யாருக்கு? இன்பநிதிக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. யாருக்கு? இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஒரு கலெக்டரை எழுப்பிட்டு இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அராஜகம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், ஆனா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா திமுகனால அராஜகம் தான் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, முதல்ல அரசியலுக்கு ஸ்டாலின் வரும்பொழுது என்ன மாதிரியான அராஜகம் நடந்ததுன்னு அந்த சமயத்துல இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மேபி அவர் ரொம்ப பொலைட்டான சிஎம் மாதிரி தெரியலாம். ஆனா எந்த மாதிரியான அராஜகம் நடந்ததுன்றத வரலாறு எடுத்து பாருங்க, அப்ப புரிஞ்சிடும். எனக்கு எண்டே கிடையாதுடா. எனது மகனானாலும் சரி, எனது மருமகனானாலும் சரி, அவர்களில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு சொன்னது யார்? உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரியும். நீங்க வாங்க வராதிங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா ஒண்ணு சொன்னா அதுல நிக்கணும். சொல்றது ஒண்ணுமா செய்யறது ஒண்ணுமா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் உதயநிதியாவது வரேன்னு சொன்னாரா? அவரும் நான் வரவே மாட்டேன்னு சொன்னாரு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சீனியர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாரு, தகுதி வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு? தகுதி எல்லாம் போயிடுச்சா? சீனியர்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்களா, செத்துட்டாங்களா? எப்படி நீங்க வந்தீங்க? அதுவும் எப்படி துணை முதலமைச்சர் வரைக்கும், முதல் எம்எல்ஏ சீசன்லயே துணை முதலமைச்சர் ஆகிற முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதியா தான் இருப்பா தமிழ்நாடு. உங்களோட நாடகம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பிச்சை எடுக்கிறா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர் வாடங்க. இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட முன்னாடி கூட கலெக்டர் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்னா பாத்துக்கீங்களேன். அராஜகத்தின் உச்சம் இவங்கெல்லாம். அதனாலதான் சொல்ல திமுக வேணாம்னு ஏன் சொல்றேன்னு இப்ப புரியுதா? சரி, ஆகிறது ஆகட்டும், பாக்குறதுன்னு முடிவாயிருச்சு. மாவட்ட தலைவர்களுக்கு எல்லாம் செய்தி என்னன்னா, நீங்கெல்லாம் இருந்தது போதும், உங்க பசங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, மகன்கள் வந்துட்டாங்க அரசியலுக்கு, அடுத்த கட்டமா உங்க பேரன்களை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை செய்தி. உதயநிதி அடுத்தது இன்பநிதி வர்றாருன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இனிமே பொன்முடியோட பையன், அதுக்கு அடுத்தது அவங்களோட பேரன் உள்ள வரணுங்கிற இண்டிகேஷனை தான் இங்க காட்டுது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? முதலமைச்சர் பையன் முதலமைச்சருங்கிற மாதிரி, அமைச்சர் பையன் அமைச்சர், மீதி பேர்லாம் என்ன விரல் சூப்பிட்டு போறதான்னு கேட்காதீங்க. அவங்களுக்கும் இருக்கு வரேன். அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணணும்? வழி விட்டுட்டு தன்னுடைய மகன்களை எம்எல்ஏக்களாகவும் அடுத்தது தன்னுடைய பேரன்களை எம்பிக்களாகவும் ஆக்க வேண்டிய வேலையை இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்ற செய்தியை தான் இந்த நிகழ்வு சொல்லுது. திமுகவுடைய குடும்பம் மாவட்டத்தில் சார்ந்தவர்கள்லாம் படைப்புக்கு வழி தேடியாச்சு. அடுத்தது திமுக தலைமை குடும்பம், அவங்களும் ரெடியா இருக்காங்க, பிளான் பண்ணிட்டாங்க. திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒரு இன்பச் செய்தி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சோம். அந்த இன்பச் செய்தி என்னன்னா, உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி தாத்தா போஸ்டர் ஒட்டி இருப்பார், அடுத்தது மகன் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார். இனிமேல் தாத்தாவை ரிட்டையர் செய்து விட்டு பேரன்களும் சேர்ந்து போஸ்டர் ஒட்டுவார்கள். அதுதான் உங்களுக்கான இன்பச் செய்தி. நமக்குதான் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஒரு காலத்துல திமுக அப்படிங்கிறது கொள்கைவாதிகளுக்கான கட்சியா இருந்தது, சான்றோர்களோட கட்சியா இருந்தது, லட்சியவாதிகளோட கட்சியா இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? முதலமைச்சர் மகன் முதலமைச்சராக வேண்டும், அமைச்சர் மகன் அமைச்சராக வேண்டும், பிறகு போஸ்டர் ஒட்டக்கூடியவன் மகன் போஸ்டர் ஒட்ட வேண்டும். இதுதான் உங்களுக்கான நல்ல செய்தி, இதுதான் இன்பச் செய்தி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா புரியுதா? இப்ப எப்படி சொன்னாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு கூட்டம் வரும் பாருங்க. ஆஹா, எங்க கட்சிக்குள்ள 1000 நடக்கும், நாங்க தான்
எங்க கட்சிக்குள்ள நடக்கிறத பத்தி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு. நாங்கெல்லாம் யாரும் இல்லை சாமி. தாத்தா பிரியாணி வாங்கி சாப்பிட்டார், 200 ரூபாய் கொடுத்தீங்க. மகனுக்கும் 200 ரூபாய் பிரியாணி குவார்டர். இப்ப பையனுக்கு 200 ரூபாய் பிரியாணி குவார்டர் பிளஸ் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. எனிவே பொறுத்திருந்து பார்ப்போம். அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. ஆக்சுவலா இன்ப நிதியை உள்ள கொண்டு வரணுங்கிற ஐடியா ஏற்கனவே இவங்களுக்கு இருந்தாலும் கூட இப்ப இந்த செகண்ட் இந்த நிமிஷம் ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் அவர்கள் குடும்பத்துல தன்னுடைய பேரனை இளைஞர் அணிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்போ அவரே இவ்வளவு ஃபாஸ்டா தன்னுடைய மகனை கொண்டு வந்தார், பேரனை கொண்டு வந்து விட்டார். திமுக அவருக்கு முன்னோடியா இருக்க வேண்டாமா அப்படின்ற வேகத்துல அவர் கொடுத்த இன்ட்டை தான் இவங்க இப்ப எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? கருணாநிதி வாழ்கன்னு சொன்னவங்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னீங்க. இப்ப ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னவங்க உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உதயநிதி வாழ்கன்னு சொன்னவங்க இனிமே இன்பநிதி வாழ்கன்னு சொல்ல போறீங்க. அதுதானே அந்த மானங்கிட்ட பொழப்ப தானே பொழக்க போறீங்க. நடத்துங்க. நன்றி, வணக்கம்.